சார் காலை வணக்கம் எல்லாருக்கும். சார் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 4 தேர்வு முடியல் வெளியிட்டாங்க இல்லையா? கவுன்சிலிங் எப்போ நடக்கும்? சார் எப்போ சார் கவுன்சிலிங் மெமோலாம் வரும்? எப்போ நடக்கும்? அப்படின்னு நிறைய தேர்வுகள் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அக்டோபர் 28ஆம் தேர்வு முடிகள் வெளியிட்டாங்க இல்லைங்களா? குரூப் 4 தேர்வு முடிகள் அக்டோபர் 28 வெளியிட்டாங்க. ஸோ அவங்க எப்போ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க? 28 பப்ளிஷ் பண்ணி எப்போ கவுன்சிலிங் சொல்லியிருக்காங்க? ஜனவரி 2025 ஓகேங்களா? இங்கே கவுன்சிலிங் சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து 1/2024 பப்ளிஷோட ரிசல்ட் ஆன்சர் கீ பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, ரிசல்ட்டும் பப்ளிஷ் பண்ணியாச்சு ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ நாங்கள் ஜான்வரியில் கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா? ஜனவரி 2025 ஓகேவா? அதே மாதிரி இந்த டைமு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா? ஆன்லைன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எத்தனை நாள் டைம் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ரொம்ப கம்மியாக 10 நாள் தான் கொடுத்தாங்க ஓகேங்களா? இதுக்கு மேலே 1 மந்த் மேக்ஸிமம் டேட் கொடுப்பாங்க ஓகேங்களா? ஒரு 20 டேஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க ஓகேங்களா? 10 நாள் தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதும் 3 மாதத்தில் ஓகேங்களா? எக்ஸாம் எழுதி ஒரு 3 மாதத்தில் ரொம்ப சீக்கிரமாக பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் என்ன தெரியுது இதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி எப்பயும் போல் கொஞ்சம் வேகமாக தான் இருக்காங்க அப்படின்ட்டு. எப்பயும் போல் விடாமல் ரொம்ப வேகமாக இருக்காங்க ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நேற்று ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. அதாவது ஓஎம்ஆர்சிலேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா? ஸோ நிறைய ரீஃபார்ம் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம புதிய தலைவர் எஸ்கே பிரபாகர் சார் அவர் பதவியேற்றத்துலேருந்து கொஞ்சம் நிறைய ரீஃபார்ம் பண்ணி தான் வராங்க ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் டிஎன்பிசி ரொம்ப வேகமாக இருக்காங்க, நம்மளை விட சுறுசுறுப்பாக தான் இருக்காங்க. அதேமாதிரி ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணுறது எப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரி டிசம்பர் அப்படி தான். இந்த மாதிரி இப்போ டிசம்பர் 23, 25 இந்த டேட்டில் தான் பப்ளிஷ் பண்ணணும். பட் ஆனால் 3 months பிஃபோராகவே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா? தேர்வுகளின் ஆண்டு திட்டம் 2025 தேர்வுகளின் ஆண்டு திட்டம் 10/10/2004 தேர்வாணையத்தில் வெளியிடப்பட்டது. நாங்கள் 10ஆம் மாதமே வெளியிட்டோம் அப்படின்றாங்க. ஆண்டு திட்டத்தில் எப்போ நாங்கள் ஆனுவல் பிளான் சொன்னபடி கரெக்டான காலிப்படம் வச்சு நாங்கள் எக்ஸாமு நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது 2 நாளைக்கு முன்னாடி 22/12/2024 அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருந்த ஒரு அப்டேட் தான் ஓகேங்களா? ஸோ அதனால் என்னென்னா டிஎன்பிசி ரொம்ப வேகமாக தான் இருக்காங்க ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் வேகமாக தான் இருக்காங்க டிஎன்பிசி ஓகேங்களா? அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அதாவது 25 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இல்லை 2ஆம் தேதியில் கண்டிப்பாக உங்களுக்கு கவுன்சிலிங் மெமோ வரும் சார். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஓகேங்களா? அதே மாதிரி இன்றோட ஓகேங்களா 24th அந்த ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் ஃபாரஸ்ட் வாட்சுக்கு செகண்ட் லிஸ்ட்டுக்கான டேட்டு முடிய போகுது ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ரீஅப்லோட் பண்ணுறதுக்கான டேட் முடிஞ்சு போகுது ஓகேங்களா? அதே மாதிரி ரீஅப்லோடு கிடையாது, அவங்க செகண்ட் லிஸ்ட்டு ரீஅப்லோடுக்கு வந்து 21 டேட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த செகண்ட் லிஸ்ட் வந்தவங்களுக்கு டுடே 24th கம்ப்ளீட் ஆக போகுது. அப்போ 25 ஒரு நாள் போனாலையும் 26, 27 அந்த 28 இந்த ஒரு 1 வீக்கில் கண்டிப்பாக மெமோ ரிலீஸ் ஆகிடும் சார் ஓகேங்களா? ஏன்னா ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ரேஷியோ வேறு, காம்படிஷன் அதிகமாக இருந்தாங்க. இப்போ அதுவே 10 நாள் அப்லோட் பண்ணி குயிக்காக கண்டுபிடிச்சி யார் என்னென்ன எரர் இருக்குன்னு கண்டுபிடிச்சி கரெக்டாக சொல்லியாச்சு ஓகேங்களா? இப்போ இருக்கிறதும் கம்மி தான், செகண்ட் லிஸ்ட் வந்தவங்க ரொம்ப கம்மி தான் ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த ரீஅப்லோட் பண்ணவங்களுக்கு வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் வெரிஃபை பண்ண அவசியம் கிடையாது. என்ன டாக்குமெண்ட் ஒரு சில பேர் பிஎஸ்டி இல்லையா, சரி அது ஏதோ மிஸ் மேட்ச் இருக்குது, அதுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரு சில மிஸ் மேட்ச் ஓகேங்களா? ஸோ அதை தான் செக் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா? ஃபுல் டேட்டாவும் செக் பண்ண அவசியமும் கிடையாது ஓகேங்களா? ஸோ ஈஸியாக குயிக்காக முடிச்சிருவாங்க ஓகேங்களா? அவ்வளோ தேர்வர்களே ஈஸியாக கண்டுபிடிச்சி உங்களுக்கு எந்த எரர் இருக்குன்னு கண்டுபிடிச்சவங்க. ஸோ இப்போ மைனாரிட்டி தான் எரர் ஓகேங்களா? ஒரு டாக்குமெண்ட் தான் ஒரு சில பேர் எரர் இருக்கும், ஒரு சில பேர் 2-3 தான் இருக்கும் இல்லைங்களா? அப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சி உங்களுக்கு இன்னொரு 3 நாளில் ஓகேங்களா 27th, 28, 29, 30 இந்த டேஸில் கூட கண்டிப்பாக மெமோ வரதுக்கு சான்சஸ் அதிகம் சார் ஓகேங்களா? அதே மாதிரி ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர் இல்லைங்களா? நியூ இயருக்கு அடுத்தது 2ஆம் தேதி 3ஆம் தேதி அந்த டைமில் கண்டிப்பாக கவுன்சிலிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் ஓகேங்களா? 1, 2, 3 ஏன்னா பொங்கலுக்கு முன்னாடி தான் சார் கண்டக்ட் பண்ணுவாங்க, பொங்கலுக்கு பின்னாடி கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பொங்கலுக்கு முன்னாடி கண்டக்ட் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா? ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் கண்டிப்பாக கவுன்சிலிங் நடக்கும் ஓகேங்களா? மேக்ஸிமம் ஒரு 10 days 15 days மேலே போகும். விஓ ஜூனியர்ஸ்ட் கவுன்சிலிங், அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தான் ஸ்டெனோ வரும் ஓகேங்களா? ஏன்னா பிகாஸ் அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஃபாரஸ்ட் வேறு ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணணும் ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிரைவிங் டெஸ்ட்டுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டே வெளியிட முடியும். ஏன்னா இப்போ ஜனவரியில் அப்படி பண்ணால் மட்டும்தான், ஏன்னா பொங்கலுக்கு 1 வீக் மேலே வந்துடுது ஓகேங்களா? சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி 14 என்ன வருது, பொங்கல். 15, 16, 17 அப்படியே பார்த்தீங்கன்னா பொங்கல் வருது இல்லைங்களா? ஸோ பொங்கலுக்கு முன்னாடி கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா? புதன்கிழமை நியூ இயர் அன்றைக்கி விட்டுருங்க. வியாழன் பாருங்கள் 2ஆம் தேதி வியாழன், வெள்ளி வந்து 3ஆம் தேதி, சனி 4ஆம் தேதி ஓகேங்களா? சண்டே வந்து ஒர்க்கிங் டே முடியாது. 6, 7, 8, 9, 10 அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள் இருக்குது ஓகேங்களா? அதுக்கப்புறம் திங்கக்கிழமை ஒரு நாள் ஓகேங்களா? ஒரு 12 அங்கேயே ஒரு 8 நாளுக்கு மேலே இருக்குது ஓகேங்களா? கண்டிப்பாக ஸோ இங்கே 8 நாள் கவுன்சிலிங் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணி முடிச்சிடலாம் ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆஃப்டர் பொங்கல் வரதுக்கப்புறம் வேணால்
அடுத்து 2021 அந்த டேட்டில் மேலே பேலன்ஸ் இருக்க கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, ஏப்ரலில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், எல்லா ரெக்ரூட்மெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா, ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஏன்னா அது டைப்பிஸ்ட் இருக்குது, அது ஸ்டெனோ இருக்குது, இவங்கள கம்ப்ளீட் பண்ணால் அடுத்து ஃபாரஸ்ட் கார்டு இருக்குது இல்லைங்களா, ஃபாரஸ்ட் வாட்சர் இருக்குது, ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் டெஸ்ட் இருக்குது. அந்த மாதிரி இந்த டிரைவிங் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ஜனவரி விட பிப்ரவரி மார்ச் போயிடும். ஓகே, ரொம்ப டிலே ஆகிடும். ஓகேங்களா, அவங்க அதுக்குள்ளார எவ்வளோ வேகன்சி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு ரெக்ரூட் பண்ணி கரெக்டான ஒரு வேகன்சி லிஸ்ட்டு கொடுக்கணும். ஓகே, ஒரு கரெக்டாக கொடுக்கணும், ஒரு அப்ராக்சிமேட்டாக கொடுக்கணும். ஓகேங்களா, அதுவும் இல்லாத ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரெக்ரூட்மெண்ட்டை முடிச்சிருவாங்க. கண்டிப்பாக முடிக்கணும். அதான் ரூல்ஸாக அப்படி தான் பண்ணிட்டுருக்காங்க. ஓகேங்களா, அதன்படி தான் நான் வந்து ப்ரிடிஷன் பண்ணி சொல்கிறேன். இது என்னுடைய ஓன் ப்ரிடிஷன் தான். இதுக்கு முன்னாடி நடந்த கவுன்சிலிங் வச்சு என்னுடைய ப்ரிடிஷன் படி தான் சார் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ பொங்கலுக்கு முன்னாடியே கண்டிப்பாக கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ 26, 27, 28 நீங்கள் கண்டிப்பாக மெமோவை எதிர்பார்க்கலாம் சார். ஓகேங்களா, ஓகே சார். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் மாற்றினா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா, ஓகே சார், தேங்க்யூ.